பேசும்போது கூட பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு தானே சொல்கிறாரு. சொல்லணும், எனக்கு வந்து கோவம் தாங்க வருது. செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. கிட்டத்தட்ட நீங்கள் கொடுத்த பேட்டி வந்து எந்த வகையில் சரியான பேட்டி கொடுத்துருக்கீங்க, எந்த வகையில் சரியான முறையில் நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. நான் ஏற்கனவே கடந்த பேட்டியில் சொன்னேன், குறைந்தபட்சம் நீங்கள் திருச்சியை தாண்டி இருக்கக்கூடாது, அங்கே இருந்திருக்கணும். க்ரௌடு வந்து பார்க்க முடியலன்னா தங்கி இருக்கணும். எனக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுங்க, நான் போய் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கணும். அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கணும். உங்கள் பொதுச் செயலாளராவது போய் பார்த்துருக்கணும். பயந்து போய் ஓடுனீங்க. ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 40 பேர் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு தான் நினச்சிங்க. இப்போ பாஜக வந்து அவங்க அந்த டீம் வந்து பார்த்துட்டு ஆதரவு குரல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க. அதில் கூட ஒரு நியாயமற்ற நேர்மையற்ற வீடியோ, ஒரு மனிதாபிமானற்ற வீடியோ. கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கின்ற எந்த மனிதனும் இப்படி பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் பேசியிருப்பாங்க. மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, வருத்தத்தை வந்து வேற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் அரசோட உங்கள் ரசிகர்களையும் தொண்டர்களையும் கோர்த்து விட மாட்டாங்க. இப்போ உங்கள் ரசிகர்களையும் தொண்டர்களையும் திமுக வேட்டையாடுதா? காவல்துறை தேடி தேடி போய் பிடிக்குதா? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை இப்போ செய்ய வரீங்கன்னு பார்த்தால், தமிழகத்தில் இருக்கின்ற உங்கள் தொண்டர்களை கிளர்ச்சி ஏற்படுத்த, இந்த பங்களாதேஷில் ஏற்பட்டுச்சுல, நேபாளில் ஏற்பட்டுச்சுல, நீ கவனிச்சு பாருங்க. அரசுக்கு எதிராக கிளர்ச்சி, அது அந்த மாதிரி ஒன்று பதிவு போட்டு எடுத்துட்டாரு ஆதவ அர்ஜுனா. தான் சொல்கிறேன், ஏன் எடுத்துட்டாரு? பதிவு போட்டார்ல. அந்த மாதிரி ஒரு, அதாவது ஆதவ அர்ஜுனா அதை விட டேஞ்சருங்க. இன்னைக்கு விஜயை இயக்குபவர்கள் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் ரொம்ப மோசமான மனநிலையில் உள்ளவர்களாக தான் நான் பார்க்குறேன். கிளர்ச்சியை ஏற்படுத்தணும், இளைஞர்களை வந்து அரசுக்கு எதிராக வந்து கலவரத்தை ஏற்படுத்தணும் திட்டமிடுறாங்க. நேபாள் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி அரசுக்கு எதிரான ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து செய்தி பரப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அவர்களை வந்து அறிவை மக்கி போக வச்சு அவர்களை யோசிக்க விடாம, விஜய் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், இது அரசு தான் காரணம். ஏங்க 41 பேர் வந்து கொல்லப்பட்டதற்கு காரணம் திமுக அரசுன்னு இன்னைக்கு பலரும் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அரசு வந்து இப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க. இது ரொம்ப தவறுன்னு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இப்படி போட்டவர்கள் கைது செய்யப்படுவாங்கன்னு.